வணக்கம். நெருப்பு தமிழர். காளியம்மாள் தாவேகாவில் இணைவாரா? இது ஏற்கனவே பேசப்பட்ட ஒன்று தான். ஆனாலும் அதற்கப்புறம் தாவேகாவில் சந்திப்பதற்கான வாய்ப்பு இல்லை. அதற்கப்புறம் ஏதோ காளியம்மாள் ஏதோ கேட்டதாகவும் அதற்கப்புறம் அதுக்கு கொடுக்க மறுக்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டுச்சு. இதெல்லாம் செய்திகளாக வந்தது. நம்மக்கிட்ட எந்த விதமான ஆதாரப்பூர்வங்களும் இல்லை. நாம் தமிழர் கட்சியில் ஒரு அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு பெண்மணியாகவும் அதிக வாக்குகள் பெற்ற ஒரு பெண்மணியாகவும் காளியம்மாள் வளர்ந்து வந்தாங்க. ஒரு நட்சத்திர ஒரு வேட்பாளராகவும் இருந்தாங்க. அண்ணன் சீமானினுடைய வளர்ச்சிக்கு பிறகு நாம் தமிழர் கட்சியில் ஒரு பெண் வளர்ந்தாங்கன்னா இந்த காளியம்மா தான். இப்போ இந்த காளியம்மா கட்சியிலிருந்து விலகி போயிட்டாங்க. அதற்கப்புறம் அந்த அம்மா வேறு எந்த ஒரு கட்சிக்கு அதிமுகவுக்கோ திமுகவுக்கோ போயிருந்தாலும் அந்த அம்மாவுக்கு அந்த நாம் தமிழர் கட்சியில் இருந்த பேர் இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டால் அது ஒரு சாத்தியமாக இருந்திருக்காது. அதனால் இந்த அம்மா ஒருவேளை தாவேகாவில் இணைய போகிறாங்களா, இணைவாங்களா, மீண்டும் அந்த வாய்ப்பு இருக்கா? ஏன்னா தேர்தல் கிட்ட வருது, தமிழக வெற்றிக் கழகம் கட்டமைப்பை ஏற்படுத்தணும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஒருவேளை இந்த அம்மாவுக்கு அழைப்பு அவங்க விடுவாங்களா, இல்லை மறுபடியும் இந்த அம்மா போய் கேட்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விகளும் வந்தாலும் தமிழக வெற்றிக் கழகத்தில் காளியம்மாள் இணைந்து செயல்பட்டால் காளியம்மாளுக்கு நாம் தமிழர் கட்சியில் எந்த பெயர் இருந்துச்சோ அதை விட ஒரு சதவீதம் பேர் அதிகமாக வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் நாம் தமிழர் கட்சி தான் இந்த அம்மாவுக்கு தாய். அதனால் அங்கே வளர்ந்த வளர்ப்பு அப்படின்னு சொல்லலாம். இப்போ இங்கே இனிமேல் போனால் உண்மையிலேயே காளியம்மாளினுடைய வளர்ச்சியும் நல்லா இருக்கும், தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் இன்னும் கொஞ்சம் கட்டமைப்பு பலமாக வளர்ச்சியாக இருக்கும். அதனால் இதில் ஒருவேளை எந்த விதமான எதிர்பார்ப்பும் இன்றி அந்த அம்மா காளியம்மா நான் இணைகிறேன், இல்லை இணையலாம் அப்படின்னு அந்த அம்மா ஒரு முடிவு எடுத்தால் நல்ல விடயம் தான். ஒரு கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த கட்சியில் தான் இருக்கணும், அந்த கட்சியில் தான் இருக்கணுங்கிற கட்டாயம் இல்லை. ஆனாலும் காளியம்மாளினுடைய முடிவு மீண்டும் நாம் தமிழர் கட்சிக்கு போனாலும் அது அவ்வளவு அந்த அம்மாவுக்கு மறுபடியும் நல்ல ஒரு பெயரை கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வந்தால் காளியம்மாளினுடைய பெயர் காளியம்மா இன்னும் கொஞ்சம் கை ஓங்கக்கூடிய நிலை வரலாம். இப்போ எழுந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு கேள்வி, காளியம்மாள் நான் தனியாக போட்டிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. தனிமரம் எப்பவும் தோப்பாகாது. ஒருவேளை உங்களுக்கு நான் தமிழக வெற்றிக் கழகத்தில் வாய்ப்பு வழங்கப்பட்டால் அதன் பயன்படுத்தி கொள்ளுங்கள், அது உங்களுக்கான வளர்ச்சி. ஆனால் எத்தனை கோடி கொடுத்தாலும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் போனீங்கன்னா அது நமக்கு நாமே குழி தோண்டி படுத்துக்கிறதுக்கு சமமானது தான். இப்போ கல்யாண சுந்தரம், ராஜீவ்காந்தி எல்லாம் ஆளுக்கு ஒரு காரையோ ஆளுக்கு 2 பெட்டியோ கொடுத்துருந்தாலும் என்ன பயன்? அந்த பெயர் இல்லாமல் போயிடுச்சு. அதனால் நீங்கள் அதை செய்ய மாட்டீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். தாவேகாவில் இணைந்தால் மகிழ்ச்சி.